நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெண்கள் எப்படி சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஐயா, நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிற விஷயங்கள் அதுதான். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது, நம்முடைய பொருளாதார நிலையை பார்க்கும்போது, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க போல தெரியல. நாம் அநேக வேதனைகளையும் அநேக வருத்தங்களையும் அநேக சஞ்சலங்களையும் நாம் இந்த பூமியில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல, அது நிரந்தரம் அல்ல. சொல்லுங்க, அது நிரந்தரம் அல்ல. ஆமாம். ஆனால் நம்ம மைண்டு பாருங்க, எது நிரந்தரம் இல்லையோ அதனால தான் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இந்த பூமியில் எது நிரந்தரம் கிடையாதோ அதனால் ரொம்ப ரொம்ப அந்த மனசு அது மேலேயே இருக்கிறது. பணம் நிரந்தரமா? சொல்லுங்க, இல்லை. ஆனால் நம்முடைய மனசு எப்போ என்ன எதுக்காக ஏங்குது? பணம் நிறைய வேணும். புகழ் நிரந்தரம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆகா ஓஹோன்னு சொல்கிற ஆள் கொஞ்ச நாள்லேயே உங்களை என்ன பண்ணுவாங்க? பாடா போடா நாயப்பேய அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். அப்போ அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுதுங்க? அதை நாடுது. அது எப்படி நிரந்தரம் இல்லாததை நாடுகிறதோ அதே போல நிரந்தரம் இல்லாததில் வாடுகிறது. நாடவும் செய்து வாடவும் செய்து. ரெண்டுமே நிரந்தரம் இல்லைங்க. ஆமாம், எங்கள் அப்பா ஒருத்தர் தான் நிரந்தரம். அல்லேலூயா. அவர் இருந்தா, அவர் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் இருக்காது. அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பர், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து செல்லுகிறவர், அமர்ந்த தண்ணீரிலே நடத்தி செல்லுகிற தகப்பன். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு பாருங்க, நம்முடைய மனசு அந்த அவர் நடத்துகிற அந்த நடத்துதலுக்கும் அவர் தண்ணி காட்ட விரும்புகிறார்ல. மனுஷன் தண்ணி காட்டுறதெல்லாம் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்கே தண்ணி காட்ட விரும்புகிறாரு? அமர்ந்து தண்ணீரில். அல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு தலை மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நிரந்தரமான ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். மாறாத ஒரு வேதம் சொல்லுகிறது, நாம் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது எத்தனை நாள், எவ்வளவு நாளைக்கு சொல்லலாம்? இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும், இந்த சீரியல் முடிகிற வரைக்கும். அப்படியா? இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சோன்னா வாயை கொப்பளிக்கிறீங்களோ இல்லையோ, பல்லு வளர்க்குறீங்களோ இல்லையோ, டீ தாங்க சார் குடிப்பேன். அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் உங்கள் வாயில் என்ன சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள். ஆமாம். ஒவ்வொரு நாளும் யார் நமக்கு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். காலையில் உயிரோடு நீங்கள் கண்ணு விழித்து பார்க்குறீங்கன்னா அது கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச தயை, கர்த்தர் உங்களுக்கு காட்டின இரக்கம், அது கர்த்தர் உங்களுக்கு காட்டின ஒரு மேன்மையான நாள். ஆமாம். ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் சரீரம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம்.
அல்லது எந்திரிக்கும் போது ஒரு தீய செய்தியை நீங்க கேட்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள், இது ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. இப்படி சொல்லி சொல்லி உங்க மனதை என்ன பண்ணணுங்க, வசனத்தினால இருதயத்தை நிரப்ப கத்துக்கணும். உங்க உணர்வுகள் வசனத்தினால நிரம்பி இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வசனத்தாலேயே நிரம்பி இருக்கணும். ஆமென். இல்லைன்னா நீங்கள் இந்த உங்களுக்கு உலகத்தில் வருகிற, அப்பா சொல்லிட்டு போனாங்கல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நமக்கு எதுதான் மைண்டில் இருக்குது? உபத்திரவம் உண்டுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? திட மனசாரு, தைரியமா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் நம்ம சாகர வரைக்கும் இந்த சாமியை கும்பிட்டா பஞ்சு மெத்திலெல்லாம் படுத்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. சிலர் அப்படி தான் சொல்லி ஏசுனா இருக்கட்டும், வாங்க பஞ்சு மெத்தில் தூங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆனால் இங்கே என்னன்னா ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க ஜெயிக்க பாஸாக பையனுக்கு என்ன இருக்குங்க? ஒரு உயர்வு, சந்தோஷம் வருகிற மாதிரி. நீங்கள் போராட்டத்துக்கு மத்தியிலையும் நீங்கள் இயேசுவை கெட்டியாக பிடிக்க 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 என்ன ஆவீங்க? நீங்கள் மேலே மேலே உயர்ந்து போய்கிட்டே தான் இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம் சார், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன உடனே நின்றுருமா சார்னா நிற்காது. போராட்டமும் நிற்காது, உயர்வும் நிற்காது. நீங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சு மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் விரும்புகிற வரைக்கும் மேலே போகலாம். ஏன்னா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எம்மட்டும் நடக்க முடியுமோ அம்மட்டும் நட, அதையெல்லாம் உனக்கு நான் தர்றேன்னாரு. அவர் நடந்த தூரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. உன்னால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாரு, நீ பார்க்குற இடத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 2 வாரமாக நாம் இதை தான் பேசியிருக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது? அது ஏதாவது அளந்து பார்க்க முடியுமா? சொல்லுங்கம்மா. முடியாது. அவருடைய எவ்வளோ பொண்ணு இருக்குது? சொல்ல முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள். ஆமாம், பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அது எவ்வளோ விலை ஏறி போனாலும் உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. அது பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க ரொம்ப கலங்குறாங்க. ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது 100 பவுண்டு போட்டு கட்டிக்கிட்டு வருவோம் அப்படின்னு. ஆனால் பெண் பிள்ளை வச்சுருக்கிறவங்க ஐயோன்னு எத்தனை பவுனு போட போகிறது? நீங்கள் ஒன்றும் இல்லை, நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. நம்புறீங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, சொல்லுங்க, குறையெல்லாம், என் குறையெல்லாம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? உங்கள் தேவையெல்லாம். குறையெல்லாம், தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால நிறைவாக்குவார். மகிமையினால நிறைவாக்குவார். என் குறைவெல்லாம் நிறைவாகும். ஆமாம். அல்லேலூயா. எதுலெல்லாம் குறைஞ்சிருக்கீங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு நிறைஞ்சு வழியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சத்தமாக சொல்லுங்க. சமாதானம் குறைஞ்சிருக்கா? நிறைஞ்சு வழியும். ஆமென். பொருளாதாரம் குறைஞ்சிருக்கா? நிறைஞ்சு வழியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் இந்த பூமியில். ஆமென். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க பாத்திரம் நிரம்ப நிரம்ப நிரம்ப, உங்க இருதயம் நிரம்ப நிரம்ப நிரம்ப, உங்க ஆவினால பலனடைய மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானா நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது இப்படி வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம உடனடியாக அந்த நிலைக்கு நாம் போக முடியாது. ஆனால் நாம் அந்த நிலைக்கு போக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் முதல்ல விசுவாசித்து, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் கூட இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமை நாம் உதாரணமாக பார்த்தோம். அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அது வரைக்கும் அவர் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார். நான் எலியேசரை பிள்ளையா தத்தெடுத்து கொள்ளட்டுமா? எனக்கு பிள்ளை இல்லையே, நான் என்ன செய்வேன்? இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு கர்த்தரிடே பேசுவான். சாராளுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நான் ஒரு வேளை மலடி ஆயிட்டேன், அதனால இனிமேல் என்ன பிள்ளை பெக்க எனக்கு பலன் இல்லை. ஆகவே நீ ஆகார திருமணம் செய்து ஆகார் மூலமாக என்னுடைய சந்ததியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிஞ்சிட்டாரு. ஏன்? சந்தேகம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது கர்த்தர் அவரோடு தேவ தூதர்கள் மூலமாய் கர்த்தர் பேச ஆரம்பித்த பொழுது அவர் ஸ்ட்ராங்காக விசுவாசிச்சாரு. அந்த 99வது வயதில் அவர் தன் சரீரம் செத்து போனதை எண்ணவில்லை. சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தோடு தேவனை இணைத்து பார்த்தான். தேவனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? வாக்குத்தத்தத்தின் தேவன் அவர். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். மனுஷன் மாறிடுவான். ஏன்னா மனுஷனுக்கு திராணி இல்லை, மனுஷனுக்கு பலன் இல்லை, மனுஷங்கிட்ட உண்மை இல்லை. அதனால கொடுத்த வாக்குறுதி என்ன பண்ணிடுவாங்க? காத்துல பறக்க விட்டுருவாங்க. நான் நிறைய அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார், ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு வார்த்தையில் உண்மையுள்ள தகப்பன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை நான் உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறேனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் குறையெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவாக்குவேன். ஹல்லேலூயா. எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமாம். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணினாரு? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். முதல்ல நாம் விசுவாசிக்கணும். இரண்டாவது, நாம் அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். என்ன செய்யணுங்க? சுதந்தரிக்கிறதுன்னு சொன்னா அதை நாம் பறித்து எடுத்தல், பிடுங்கி எடுத்தல், உரிமை பாராட்டி ஒரு யுத்தம் செய்து போராடி நம்ம என்ன பண்ணணும்? அதை நமக்கு சொந்தமாக்க வேண்டும். ஆமென். சாதாரணமாக கிடைக்காதுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் எளிமையாக கிடைக்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஏதோ கடையில் விற்கிற ஆப்பிள் பழம் அல்ல. தம்பி கொஞ்சம் இடம் கொடுங்க, நல்லா கவனிங்க. இது தேவனுடைய சுகம், தெய்வீக சுகம் என்பது பழமுதிர் சோலையில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் அல்ல, காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு. அது என்னங்க? தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அதுக்கு மதிப்பு கிடையாது, அதை மதிப்பிட முடியாது, அளவிட முடியாது, மதிப்பிட முடியாது. தேவனுடைய நேசத்தை போன்றது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் விரும்புகிறார். வெறும் அன்பு காட்டுகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவரை அன்புல நம்ம என்ன பண்றோம்?
பெரியவராக நாம் பார்க்குறோம். அப்படிதானே? அவருடைய அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம் என்ன செய்ய முடியாது, நம்மால அளவிடவே முடியாத அளவுக்கு உங்களை நேசிக்கிறாரு. நாம் யாரும் அவளை அப்படி நேசிக்கிறது இல்லை. நாம் யாரும் அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமானா எனக்கு சந்தேகம். நான் நேசிக்கிறது இல்லைப்பா, நான் உண்மையை ஒத்துக்குவேன். என்ன ஆண்டவர் நேசிக்கிற அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறது இல்லை. நேசிக்க முயற்சி பண்ணுறேன். சில நேரங்கள் என்ன பண்ணிடுறேன், நான் அவருக்கு விரோதமாக எதையாவது ஒன்று பேசிடுறேன், அவருக்கு விரோதமாக எதையாவது ஒன்று செஞ்சிடறேன், அவரை துக்கப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனால் என்ன மீட்டவர், எனக்கு விலை கொடுத்தவர், என்னை ரட்சித்தவர், என் மேலே கரிசனையாக இருக்கிறவர் என்னை மனநோவடிக்க பண்ணுவதே இல்லை, என்னை துக்கப்படுத்துவதே இல்லை, என்னை கைவிடுவதே இல்லை. அவர் சதா காலமும் என் கூடவே தான் இருக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு. என்னை நேசிக்கிற அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கவும் அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த தெய்வம் என்னை நடத்தி சென்று ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். எப்படிங்க? ஆமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கொண்டு வந்து புல்ல போட மாட்டாரு, கொண்டு வந்து புல்ல போட மாட்டாரு. அப்படின்னா உங்களுக்கு புல்ல போடணும்னா நீங்க கட்டப்பட்ட ஆடா இருக்கணும். ஆட்டை கட்டி வச்சு தான் புல்லு போடுவாங்க. சுதந்திரத்தை எல்லாம் பறிச்சுட்டு அப்படி போட்டா அது என்னங்க, அது நல்லா இருக்கு. அது வந்து குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நீங்க வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, உங்கள் கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு என் பின்னால் வா, என் பின்னால் வா. அப்படி என் பின்னால் வரணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும், என் சத்தத்தை கேட்கணும். என் சத்தத்தை கேளு, என் பின்னால் வா. நான் எங்கே கொண்டு போகிறேன்னு, புல்லுள்ள இடத்துல மேய்ச்சி நல்ல அமர்ந்த அளபாயிற இடத்துல இல்லை, தெளிந்த நீரோடைக்கு நேராக உன்னை என்ன செய்கிறேன், நான் நடத்தி கொண்டு போய் உன் தாகத்தை நான் தீர்ப்பேன், உன் ஏக்கத்தை நான் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ நடத்தி செல்லுகிற தெய்வம். அப்போ அந்த இடத்துக்கு நாம் போய் சேருகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அவர் பின்னால் இருக்கணும், அவர் பின்னால் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, ஒன்று அவர் போவங்காட்டி அவரை நாம் டைவர்ட் பண்ணுறோம். ஆண்டவர் நீங்கள் போகிற ரூட் என்னமோ சரியில்லாத மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம அவருக்கே சில நேரத்தில் என்ன பண்ணுறதுங்க, ஐடியா கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்தினாலும் சரியான வழியில் என்னை கொண்டு போய் சேர்ப்பீங்கப்பா. அல்லேலூயா. நீங்கள் சேர்ப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், நீங்கள் என்னை கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்த்துறதை பற்றி நான் சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. என்னை எங்கே கொண்டு போய் சேர்த்துவீங்க, நல்ல அமர்ந்த புல்லுள்ள இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் நீர். ஆகவே நீங்கள் முன்னால் போகும்போது எனக்கு ஒரு பயமும் இல்லைப்பா, இல்லைப்பா. ஸ்தோத்திரம். ஆமாம், இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்கள் மனசை மாற்றணும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நான் திரும்ப அதையே தான் நான் சொல்கிறேன். ஆமாம், அடிக்கடி இதே வசனத்தை தான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரில் நான் மறுபடியும் எழுதுகிறது எனக்கு வருத்தம் அல்லங்கிறார். அதனால் எனக்கு எப்படியாவது உங்களை என்ன பண்ணணும், நானும் வரணும், நீங்களும் போகணும் அந்த இடத்துக்கு. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சுதந்திரிக்கணும். என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். சத்தமாக சொல்லுங்க. சுதந்திரிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். என்ன பண்ணணும்? அதுதான் போராடி பறிச்சு எடுக்கிறதுக்கு தான் பேர் என்னங்க? சுதந்திரம். அப்போ கூட கடவுள் நம்ம கூட இருந்து நடத்துறாரு. அதனால நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தனி ஆளா நீங்க நின்று யுத்தம் பண்ணணும், நீங்க போராடணும், சுதந்திரிக்கணும் அப்படின்னா அது கஷ்டம்.
ஆனால் உங்கள் கூட யார் இருக்கிறா? அழைத்தவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்கள் கூட இருக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்ச நாளாக என் மனசில் இப்படி சில காரியம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தாரு. அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் இடறி போகிறதுக்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை. இடறி போகிறதுக்காக சொல்லலை. நான் அழைக்கப்பட்ட போது சரியாக எனக்கு வேதம் புரியல. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது வேதம் எனக்கு சரியா புரியல. எனக்கு சொல்லித்தர்றதுக்கும் ஆள் இல்லை. வசனத்தையும் சரியா என்ன பண்ணிக்க முடியல, என்னால் விளங்கிக்க முடியல. அதனால என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். நான் நிறைய தவறுகளை செஞ்சேன். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் துணிகரமாக நான் செஞ்சேன். நான் அதனால சில அதனுடைய விளைவுகளை நான் என்ன பண்றேன், அனுபவிக்கிறேன். அது மாறாது. ஆனால் ஆண்டவர் மாறாதவர். என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய தவறுகள், இப்போ ஆபிரகாம் தவறு பண்ணார் அல்லவா? என்ன தவறு பண்ணாரு? சாராளை கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் எலியேசரை நான் பிள்ளையா வச்சுக்கிட்டுமான்னு ஆண்டவர்கிட்டயே கேட்டார். ஆமாம். ஆனால் பாருங்க, ஆகார கல்யாணம் பண்ணினதுனால இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் துஷ்டனா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் வாக்கு தத்துவம் நிறைவேறாம போச்சா? நிறைவேறிச்சா? நிறைவேறலைங்களா? நிறைவேறிக்கு. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா இல்லைங்களா? அப்ப நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் தயவு செஞ்சு ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளையே நினைச்சு 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 குற்ற உணர்வுகளே திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. அதுக்கான பிரச்சனைகள், அதற்கான போராட்டங்களை ஒரு பக்கம் நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை விட மேன்மையானது ஒன்றை எனக்கு வைத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொல்லி என்னை கைப்பிடிச்சாரோ, என்ன சொல்லி என்னை அழைத்தாரோ அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லி உங்களை அழைச்சிருக்கிறாரு? என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறையெல்லாம் நான் நிறைவாக்குவேன். அல்லேலூயா. என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி உன்னுடைய குறையெல்லாம், உன் தேவையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? சந்திப்பேன், நான் நிறைவேற்றுவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், உன்னை ஆரோக்கியமாய் வைத்திருப்பேன். ஆமென். உனக்கு பூரண வயசை நான் தருவேன். அல்லேலூயா. முதிர் வயதிலும் நீ கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். இதை தான் அனுபவிக்கணும். ஆமென். வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாருங்க ஆண்டவர். ஆனால் அதுக்காக திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காலத்தில் பண்ணிட்டோம், இனிமே என்ன பண்ணணும்? ஐயோ, அந்த தப்புக்கே இன்னும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சில கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். போதும் இதோட, எனக்கு இனிமே நான் உமக்கு பிரியுமா வாழ என் மனசு என்ன பண்றேன், நான் திருப்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது ஒரு தப்பு பண்ணார், இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. தாவீது கூட ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டாரா? கருவாடு மாதிரி காய போட்டுட்டாரா? இல்லை. சொல்லுங்க, என்ன பண்ணாருங்க? அந்த குழந்தை செத்துச்சு. ஆனால் அவருடைய சிங்காசனம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லைங்களா? அந்த தாவீதின் குமாரன் இயேசுவை அழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தாவீதை கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் மகிமைப்படுத்தினார், கர்த்தர் உயர்த்தினார். அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நல்லவர். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணணுமா சொல்லுங்க? சுதந்திரிக்கணும். ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். கொஞ்சம் அது எப்படி நம்ம அதை பார்க்கலாமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதைத்தான் ஏற்கனவே நம்ம படித்தோம், போன வாரம் அதைத்தான் படித்தோம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். 1 பேதுரு 3. இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும் நம்ம மைண்டில். வசனங்கள். தீமைக்கு தீமையும் இந்த முன்னால வாட்ச பகுதி நான் இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்றேன். நீங்கள்
ஆசீர்வாதத்தை இந்த ஆசீர்வதிங்கிறது அப்பம் பேசுறேன். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனங்கிறது இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ இந்த இடையில இருக்கிறத மட்டும் நாம எடுப்போம். நாம யாரு? நாம யாருங்கிறத நீங்க முதல்ல அறிஞ்சிருக்கணும். நான் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். ஆமா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படிங்கிறது வாக்கு தத்துவம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது வாக்கு தத்துவம். ஆனா அதை நான் தான் என்ன பண்ணணும்? சுதந்தரிக்கணும். பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் உற்சாகமாக பேசிட்டு இருந்தீங்க, கையை அம்மையும் நல்லையிலே சொன்னீங்க. இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்க. போதும் போதும் போதும். நீங்க எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுங்கிற ஒரு வசனம் சொல்லியிருக்குதுங்க. நீங்க எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கிறதுனா அப்படியே சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஹலோ, என்னங்க? சோம்பேறி எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 12 மணிக்கு கூட எந்திரிப்பானா? அப்போ இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க எல்லாரும் பணக்காரராயிட மாட்டாங்க, வெற்றி உள்ளவங்களா மாறிட மாட்டாங்க. நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், அறக்க பறக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 மணிக்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. குண்டாவை தூக்கிட்டு, சட்டிப்பானையை தூக்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பணக்காரன் ஆகிட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆனால் பணக்காரங்கள் ஆனவங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தினவர்கள் அத்தனை பேருமே அதிகாலையில் எழுந்தவர்கள். அதிகாலையில் எழுந்தவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. ஆனா வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை மாத்தல அப்படின்னா உங்க வாழ்க்கையை மாத்துறது கஷ்டங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மனுஷன் ஒருத்த மட்டும்தாங்க காலையில் பொழுது கிளம்புனதுக்கு பின்னால் இழுத்து போட்டுட்டு தூங்குறவன். வேற உலகத்தில் எந்த ஜீவராசியாவது பாருங்க தூங்குதான்னு. தூங்குனா அந்த போட்டோ எடுத்து கொண்டுட்டு வாங்க. ஒரு குருவி பாருங்க. குருவி உங்களோட விசேஷமானதா? நீங்க குருவியை விட விசேஷமானவர்களா? நிஜமா நிஜமா. அந்த குருவி எத்தனை மணிக்கு எந்திரிக்குது? அது எந்திரிச்சு கீச்சு மூச்சுன்னு எல்லாம் சேர்ந்துட்டு காலையில் என்ன பண்ணுதுங்க? நிறைய பறவைகள் தங்கி இருக்கிற மரத்தடி போனீங்கன்னா அவ்வளோ அழகாக, அவ்வளோ அப்படியே அதை ரசிக்கணும் போல தோணும். அது கத்துது, கீச்சு மூச்சுன்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? சந்தோஷமாக பாட்டு பாடுது. நாம் சந்தோஷமாக இழுத்து போத்து இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே அப்படின்னு இந்த உடம்பு கேட்டால், ஐயா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜெபிக்கலாம் ஆளாக இருக்கேன் ஐயா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பைபிள் படிக்கிற ஆளாக இருக்கலாம் ஐயா, ரொம்ப கஷ்டங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்படி யாராவது சோம்பேறி இருக்கீங்களா? இருந்த சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாத காரியம். தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, 6 மணிக்கு மேலே உங்களை 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லலை. அந்த குருவி மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லலை. எத்தனை மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன்? 6 மணிக்காவது எந்திரிங்க. 6 மணிக்காவது எந்திரிங்க. கவனிங்க, நேற்று விவேகானந்தா காலேஜிலிருந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சர்வேவுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க.
ஆமாம், எல்லோரும் வீடுகளில் நின்று அப்படியே. உங்கள் வீட்டுக்கெலாம் வந்தாங்களா? என்ன பண்ணீங்க? இதெல்லாம் கேட்டாங்க. ஆமாம் ஆமாம். நான் அந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டேன் பக்கத்தில். நீங்கள் உங்களை அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ கேட்குறதெல்லாம் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைய கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நிறையா அந்த பிள்ளைகிட்ட பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிக்கும்போது, எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த? பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட ஒல்லியாக இருக்குது, அப்படி எலும்பு தோலுமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கிற? ஒரு டாக்டர், நீ ஒரு நோயாளி திடீர்னு பயங்கரமான ஒரு வெயிட்டுள்ள ஒரு நோயாளி திடீர்னு மயக்கம் போடுறாருன்னா நீ எப்படிமா பிடிப்ப? நான் நர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவேன். நர்ஸும் ஒன்ன மாதிரி தான் வரும். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ +2 மார்க் அதிகமாக எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி சிரத்தி எடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சார், நான் மார்க்குக்காக நான் படிக்கலை. நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் நான் பாஸ் பண்ணால் தான் என்ன ஆக முடியும்? டாக்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது சார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி பேசுதுங்க? பெருமையா, கம்பீரமா. நான் அந்த சரீரத்தை என்னைக்கு வேணாலும் என்ன பண்ணிக்குவேன், நான் தேத்திக்குவேன் சார். இப்போ அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டேன், நான் வந்துட்டேன் சார். இனிமேல் நான் என்ன வாழ்க்கையை பார்த்துக்குவேன் சார். அல்லேலூயா. அப்போது பாருங்க, ஒரு சாதாரணமாக யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க மனசில் என்னங்க, நான் டாக்டர் ஆகணும். அது எத்தனை வயசு? 18 வயசு, 18, 16, 15, 17, 18 வயசில் வர்ற ஒரு வெறி, ஒரு தியாகம், ஒரு டெடிகேஷன் பாருங்க. அது என்ன பண்ணுது அந்த பிள்ளைய? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குது. நாம் 4 மணி நேரம் தான் முழிச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், காலையில் 6 மணிக்கு மேலே படுக்கையில் படுக்காதீங்க. படுத்திருந்தீங்கன்னா பக்கத்தில் பேய் படுத்திருக்குதுன்னு அர்த்தம். கட்டி பிடிச்சி அணைச்சு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு அது படுத்திருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது? இல்லை 6 மணிக்கு மேலே தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அது எப்படி 6 மணிக்கு செல்போனை பார்த்துட்டு படுக்கிறது? இப்படியெல்லாம் இருக்குதா? 6 மணிக்கே செல்போனா? இதெல்லாம் விளங்காதியா. என் பிரசங்கமே வேஸ்ட்யா நான் அப்படி பண்ணுறது. ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் என்ன பைபிள் படித்து, என்ன பிரசங்கத்தை கேட்டு, என்ன ஊழி, இந்த சபையை விட்டுட்டு பிடிக்கலான்ட்டு நீ வேறு சபைக்கு போனாலும் சரி, திருந்தருக்கு வாய்ப்பே ஐயோ வேண்டாம். இது நம்ம பேசி ஏன் நம்ம டைவர்ட் ஆகி போகணும்? ஆமாம், எப்படி இருக்காதான வசனம் சொல்லிடுச்சுங்க. அசதியாக இராத, சோம்பேறியாக இராத. நல்ல தூய மொழிபெயர்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இராதேன்னு தான் எழுதியிருக்குது. லேசியாக இராத. எப்படி இருக்கக்கூடாதுங்க? லேசியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் எழுந்து அதிகாலையில் ஒரு ஆரம்ப கட்ட விசுவாசியா ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஒன்றுமே தெரியலையா, வாயை கொப்பளிச்சுக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு உட்காந்து என்ன பண்ணுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இதை ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கம்மா, வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. சார் தோத்திரம் சொன்னால் மாறுமா சார்? நிச்சயமாக மாறும். ஆமாம், நல்லா இன்னும் சொல்கிற போகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, நான் 2 கை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. ஆமாம், என்னால் உட்கார முடியாது சார், என்னால் முட்டி போட முடியாது சார். நீங்கள் முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. உனக்கு முட்டி போட முடியாது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு கொடுமைக்கார ஆள் இல்லை. போடு நீ முட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கொடுமைக்காரர் அல்ல. ஆமாம், நல்லா உங்கள் வீடு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு இடம் இருக்குமில்ல? ஒரு 5 அடி இடம் இருக்காதா? சொல்லுங்கம்மா, ஒரு 5 அடி நடக்கிறதுக்கு இடம் இருக்குமா? இருக்குமில்ல? 2 கையை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. ஏசப்பா, உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகிறேன், நான் உங்ககிட்ட
சரண்டர் ஆகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இப்படின்னு கொஞ்ச நேரம் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை தொடவே, உங்களை கண்டு சாத்தான் பயப்படுவாங்க. வறுமை உங்களை கண்டு பயப்படுங்க, தரித்திரம் உங்களை கண்டு பயப்படுங்க, வியாதி உங்களை கண்டு பயப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீ யாருக்கு முன்னால நீ நிக்கிற? தேவன் வண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்னால நீ அதிகாலையில் உன்னை உயர்த்தும் போது, உன்னை தாழ்த்தும் போது, அவரை உயர்த்தும் போது கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிற்பார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்போதும் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதிகாலையில் ஆரம்பிச்சு நீங்க அவரை பிடிச்சிங்கன்னா தூங்க போற வரைக்கும் விட மாட்டார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீ தூங்கும் போதும் உன்னை அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹார்ட் அட்டாக்ல நீங்க சாவ மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, போய் இசிசி எடுத்து பார்த்தா தான் பயம் போகுது. எதுக்கு சாவ போறேன்? நான் சாவ மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்படிலாம் அகால மரணம் எனக்கு வராது. சத்தமா சொல்லுங்க. அகால மரணம் எனக்கு பஸ்ல நான் போய் பஸ்ல அடிச்சா பஸ் தான் கமந்து விழுவுமே ஒழிய எனக்கு சாவு வராது. சத்தமா சொல்லுங்க. நம்ம நாளைக்கு போய் பஸ்ல போய் குறுக்கு போய் நிக்காதீங்க. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா உங்க வாழ்க்கையில நடந்தா நான் சொல்றேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நீ யாருக்கு முன்னால் நின்றுட்ட? காலையில் ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்ட. ஆண்டவர் உன்னை தூக்கிட்டார், ஆண்டவர் உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு, ஆண்டவர் உன்னை அள்ளி அணைச்சு முத்தமிட்டுட்டாருங்க. யாருங்க உங்களை தொட முடியும்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் வேலைக்கு போங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலையை செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. நேற்று ஒரு பிள்ளை, நானும் ஐசுக்கு ஒரு பக்கம் போயிட்டு வந்தோம், சித்தாந்தூரில். ஆமாம், ரோடெல்லாம் வெட்டி வெட்டி குழி குழியாக கிடக்குது. ஆமாம், தோள்பட்டையில் பின்னால் காலேஜ் போயிட்டு வர பிள்ளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நடக்குதுங்க. இப்படியே ரோட்டில் நடந்து போகுது. இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது நீங்கள் சொன்னது எனக்கு. ஆமாம், ரோட்டில் நடந்து போகும்போது என்னங்க, இப்போ ஐசா கிட்ட கேட்டேன், எப்போ அந்த பிள்ளை வீடு போய் இது எப்படிப்பா நடக்குது இந்த பிள்ளை அப்படின்னா, அவன் சொல்கிறான், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், என்னால் நடக்க, நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் பெரிய பயிற்சி எடுக்கணுங்க. ஆமாம், இப்போ தான் தெரியுது, நடந்துக்கிட்டே செல்போன் பார்க்க முடியுதுன்னா மலாக்க படுத்துக்கிட்டு பார்க்க முடியும். இதுக்கு எந்த ட்ரைனிங்குமே தேவையில்லை. பாருங்க, எதுக்கோ சொல்ல வந்த மாறி போச்சு. இப்படியெல்லாம் நம்மளை என்ன பண்ணுறான் பிசாசு? டைவர்ட் பண்ணி. ஆமாம், செல்போனை பார்த்துட்டே சமையல் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாங்க. செல்போனை பாருங்க, அது எதுக்கு அந்த செல்போனை வாங்கினீங்களோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கண்டதுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லா ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போட்டு கரண்டி என்ன பண்ணுங்க, கிண்டுங்க. ஆமாம், சமையல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். நீ உப்பே போடலினா கூட அந்த சமையல் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குமா இருக்காதா? சரி, எப்படி எதை செஞ்சீங்கனாலும் அது எப்படியா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிச்சு தருவார். ஆமென். ஆமாம், படிங்க அந்த எபிரேயர் 6:1-11. நீங்கள் அசதியாயிராமல். சரி, இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. ஏனோ தானாங்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது. ஆமாம், நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பூமியில் வாழணும். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு ஏனோதானோன்னு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு, பின் சிலருக்குலாம் என்ன நினைப்பு தெரியுமா, நான் வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுறேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுவாரா? அப்படியெல்லாம் இல்லை. நீ வாரம் வந்தால் ஒன்று ஆசீர்வதிப்பேனெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. ஆமாம், எல்லாத்துலேயும் நாம் எப்படி இருக்கணுங்க,
ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். வாழும் முறை ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்கு வாரம் வாரம் வர்றது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லவில்லை. அடுத்த வாரத்தில் லீவ் போட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாழுற முறை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கவனிங்க. அசுதியாயிராமல் என்ன ஆசீர்வாதங்கள்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள். சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதமா ஆசீர்வாதங்களா? இங்க ஒரு டைவர்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன வாக்கு பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் வாக்கு பண்ணினாரு அப்படின்னு இந்த வசனத்துக்கு இணையா இன்னொரு வசனத்தை கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து எடுப்பாங்க. நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன். நான் கலாத்தியர் 3:14. ஏன்னா நான் நல்லதையும் சொல்லி கொடுக்கணும், எப்படி டைவர்ட் பண்ணி வேற விதத்தில் போதிக்கிறாங்கிறதையும் உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் சொல்லித்தரணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா கவனிங்க. யாருக்கு? யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான. சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் யாரு? அண்ணாந்து பார்த்து சுதந்தரித்தவர், நடந்து சுதந்தரித்தவர், விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அவர் யாரு? தகப்பனா இருக்கிறார். அவர் வம்சத்துக்குள்ள நாம வந்துட்டோம், அவருடைய சந்ததியா நாம மாறிட்டோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் சந்ததின்னு சொன்னா அந்த சந்ததியில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். அப்ப கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். என்ன குறிச்சுங்க? பரிசுத்த ஆவின்னு படிச்சுங்க. தயவு செஞ்சு ஆவின வேற ஏதோ ஆவின்னு நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கும் இப்படி ஆயிற்று அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதுனால சிலர் இந்த பிராஸ்பரிட்டிக்கு எகைன்ஸ்டா பேசுற சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் அந்த அபிஷேகம் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு தான் அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை, அது ஒரு பார்ட், அதுதான் முழுமை அல்ல, அது ஒரு பார்ட். நீங்க விசுவாசத்தினால் என்ன பெற முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியும் அந்த வசனம் சொல்லுது. ஆனா அது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு அது அந்த வசனம் பொருந்தாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லவில்லை. ஆமா. இப்ப மறுபடியும் நீங்க எங்க வரணும்? எபேசியர், எபிரேயர் 6:11. எபிரேயர் 6:11 படிங்க சீக்கிரம். அசதியாயிராமல். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறிச்சிருந்தா அந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம்னு போட்டிருக்கோம். இங்க என்ன போட்டிருக்குது? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்களை. அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை, ஏராளமான ஆசீர்வாதம். ஆபிரகாமினுடைய சந்ததியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு இந்த வேத புஸ்தகத்தில் என்னென்னலாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் எனக்கு சொந்தம். அது எல்லாம் வாக்கு தத்தமா இருக்குது. ஆசீர்வாதம் பூரா எப்படி இருக்குதுங்க? வாக்கு தத்தமா இருக்கிறது. இந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை என்னங்க என்னங்க விசுவாசம் இல்லாம இந்த வாக்கு தத்தத்தை நீங்க ஆசீர்வாதமா மாற்ற முடியாது, உங்க வாழ்க்கையில பழிக்கிறதா மாற்ற முடியாது. அப்போ வாக்கு தத்தமா இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்தினால. கவனி சொல்லுங்க, என்ன எதனால? விசுவாசத்தினால உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க?
உங்களுக்கு சொந்தமாக்குறீங்க, உங்களுக்கு உரிமையாக்குகிறீங்க. உங்களுக்கு உரிமையாக்குறது என்பது நீங்க சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். என்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னால் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எனக்கு யாருன்னு ஒரு 4 தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொத்து வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் யாரோ சொல்கிறாங்க, எப்பா உங்களுடைய அப்பாவுடைய 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 அப்பா இந்த வீட்டில் தான் இருந்தார் அப்படின்னு ஒரு பால் அடைஞ்ச வீட்டை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கதைக்கு சொல்கிறது என்ன மாரிமா? ஆமாம், இந்த வீட்டில் தான்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, இது எங்கள் முப்பாட்டனுடைய வீடா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கதவெல்லாம் திறந்து உள்ள போய் ஆராய்ச்சி தேடுறீங்க, ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் பானையாக என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, அடுக்கி வச்சுருக்குறாங்க. நீங்கள் மொடான்னு சொல்லுவாங்க அதை. அப்புறம் ட்ரங்கு பட்டின்னு சொல்லுவாங்க, இரும்பு பட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குதாங்க. அப்படியே எல்லாம் செதலம் அடைஞ்சு அப்படியே என்ன இருக்குதுங்க இருக்குது. அப்போது நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, சரி இதெல்லாம் இதில் ஏதாவது எங்கள் அப்பா ஞாபகம், எங்கள் முப்பாட்டை ஞாபகமாக நான் என்ன பண்ணணும், எதையாவது கிடைக்குமா எடுக்கலான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே ஒரு பத்திரம் இருக்குது. என்னங்க, பத்திரம் இருக்குது. அது பத்திரமா வைக்கணும், அதனால தான் அதுக்கு பேர் என்னங்க பத்திரம். அது என்ன எழுதி இருக்குது, இறையமங்கலத்துக்கு பக்கத்தில் இன்னும் ஊரில் இன்னும் சர்வே நம்பரில் இருக்கிற தென்னந்தோப்பு 5 ஏக்கரு அவருக்கு சொந்தமானதுன்னு அதில் எழுதியிருக்குது. புரிஞ்சுது அப்போ நான் சொன்னது? என்ன கிராமம், இன்ன சர்வே நம்பரு இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு அல்லது ஒரு அங்கே தென்னந்தோப்புன்னு கூட இருக்காது. அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது, என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுக்கு சொந்தமானதுன்னு அந்த பத்திரம் கையில் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க, வில்லங்க ஏதாவது இருக்குதான்னு போட்டு பார்க்குறீங்க. ஏன்னா கை மாறி இருந்தால் அது என்ன இருக்கும், இப்போ வில்லங்க எதுவுமே இல்லை, கோதாண்டராமன் பேரில் தான் இருக்குது. அது அவங்க முப்பாட்டம் பேர் கோதாண்டராமன் வச்சுக்கோங்க. இப்போ அவர் பேரில் தான் அது இருக்குது, எந்த வில்லங்கமும் இது வரைக்கும் இல்லை. இப்போ அந்த சர்வே நம்பர் போய் அந்த பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, விஓ பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்த போய் பார்க்குறீங்க. இப்போ வேற ஒருத்தன் அங்கே என்ன பண்ணுறான், விவசாயம் பண்ணி கோடீஸ்வரனை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க, சீக்கிரமாக வந்துடுமா உன் கைக்கு, யார் யாரெல்லாம் பார்க்கணும், எந்த கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லி நம்பும் தெரியுமா, அந்த பத்திரத்தை நம்பும். எவன் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டீங்க. எதை நம்புவீங்க, யோ பத்திரம் சொல்லுதியா, நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நீ எப்படி வந்திருக்கிற, தவறான வழியில் இதை என்ன பண்ணியிருக்கிற, நீ எடுத்திருக்கிற. அதனால் நான் எந்த கோர்ட்டுக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன், இதை நான் சொந்தமாக்குவேன். அப்போது உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வருது, அந்த பத்திரத்தை பார்த்த உடனே இது என்னுடையது, இது எனக்கு சொந்தமானது. அப்போ பாருங்க, தூங்குவீங்களா, வராது. ஏன், வேற ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு வர வேண்டியதை வேற ஒருத்தன் அனுபவிக்கிறான். அப்போ தூங்க முடியாது. நம்ம ஆளுக்கு எப்படி தான் தூங்குன்னு சொன்னீங்க, 12 மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னு. காலையில் செல்போன் பார்க்க முடியுமா நான் கேட்குறேன், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருக்க முடியுமா, இல்லை. ஏன், பல கோடி மதிப்புள்ள சொத்து எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு வர வேண்டியது
இதே மாதிரி தாங்க இந்த பைபிளை படிக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் உங்களை வாழ வைக்கிற வார்த்தை வந்துட்டா நீங்கள் தூங்கக்கூடாது. இந்த வார்த்தையை கர்த்தர் என் கூட பேசிட்டாரு. கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என்ன ஆக்கி ஆகணும், நான் சொந்தமாக்கியே ஆகணும். ஆகவே திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும், வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆகவே என் வாழ்க்கை மாறித்தான் ஆகணும். ஆமென். வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறுகிறது. நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ அந்த நிலத்துக்குள்ள இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? டேய் கையை காலை பாருங்க, எதா ஒன்று சொல்லி மிரட்டுவோம். துரத்துவோமா? முயற்சி பண்ணுவோமா? முயற்சி பண்ண மாட்டோமா? பண்ணுவோம் தானே. அப்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? வேற எங்கெங்கேயோ போகிற மாதிரி டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? துரத்தணும். சத்தமாக சொல்லுங்க, துரத்தணும். சத்தமாக சொல்லுங்க, துரத்தணும். ஏன் எல்லைக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லை? பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, வறுமைக்கு அதிகாரம் இல்லை. கடன் என்பது ஒரு சாபம், அதுக்கு என் வாழ்க்கையில் என்ன கிடையாது? அதிகாரம். நீ கடன் வாங்குறவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா போய் கடன் வாங்குறாங்க. தயவு செஞ்சு அழுகையோடு போங்க கடன் வாங்கும்போது. ஐயோ நான் இப்படி போய் என்ன பண்ணுறேன், கடன் வாங்குறேனே, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையே, சீ போனா இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு துரத்துனீங்கன்னா கடன் போகும். நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா, ஒரு கடன் அடைச்சிட்டுனா இப்போ என்னது, அடுத்த கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுடா சாமி. இப்படியே எத்தனை நாளைக்குங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க? அப்புறம் மீறி கேட்டான்னு சொல்றது வேற வழியே, வேற வழி நீ தான் கண்டுபிடிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனா வந்து வழி சொல்லுவான். சொல்லுங்க, வழி யாரு கண்டுபிடிக்கணும்? வாழ்றது யாரு? சாப்பிட்றது யாரு? உடுத்துறது யாரு? ட்ரெஸ் அழுக்கா இருந்தா என்ன பண்றோம்? பேண்ட் இல்லை, சட்டையும் இல்லை, புடவையும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துக்குவோமா? சொல்லுங்க, என்ன பண்ணுறோம்? அதை துவைக்கிறோம், அல்ல அடுத்து நல்லது எது இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு வழியை பாருங்க. தயவு செஞ்சு அழியிருக்கான வழி என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவர் வாசலை திறப்பார். ஆமாம், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் கூட்ட பூட்ட முடியாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறார். திறவுகோலை உடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, பள்ளமெல்லாம் நிரம்புன்னு சொன்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் அவரை நோக்கி அதிகாலையில் அவரை நான் தேடுவேனே, ஆனால் எனக்கு அவர் வாசலை திறப்பார். வானத்தின் வாசலை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை படிக்கணும். முதல்ல பைபிளை படிக்கணும். பத்திரத்தை தேடி போய் முப்பாட்டம் பத்திரத்தை எடுத்த மாதிரி நீங்க இதை என்ன பண்ணணுங்க? யா பைபிளை படிங்கய்யா. நேரமே இல்லைங்கய்யா. என்னங்க? நேரமே இல்லை. என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில விசுவாசிட்டு கேட்டால் எத்தனை அதிகாரம் படித்த? 2 அதிகாரம் படித்தேன். 1 அதிகாரம் படித்தேன். 1 அதிகாரம் படித்தா 1 இட்லி தின்னும். 1 அதிகாரம் படித்தா 1 தோசை சாப்பிடும். அது மட்டும் வயிறு வெளியே முட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கு என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம்ல. நம்முடைய ஆவிக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆகாரத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிங்க, வசனத்தை தேடுங்க. பைபிளில் வாக்குத்தத்தம் எங்கே இருக்குதுன்னு என்ன பண்ணுங்க? கண்டுபிடிங்க. வாக்குத்தத்தத்தை உங்கள் கூட ஆண்டவர் பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் என்னவென்று சொல்லி நீங்கள் அதை என்ன பண்ணணும்?
போராடணும். கவனிங்க கவனிங்க, வசனத்தை படிங்கம்மா, அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். ரெண்டு விஷயம், ஒன்று விசுவாசம், ரெண்டாவது நீடிய. நாளைக்கே எல்லாம் கிடைச்சிடாது, நாளைக்கே கிடைச்சிடாது. ஐயோ வசனம் கிடைச்சிருச்சு, நான் சர்ச்சுக்கு இன்னைக்கு போயிட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசிட்டாரு, எனக்குன்னே வார்த்தை. சிலர்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு வார்த்தை வரும், உங்களுக்கு தான் பேசுறாரு, வேற யாருக்கு பேசுறாரு? உங்களுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, பேசுறாரு. அதுக்காக தான் எனக்கு நிற்க வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வார்த்தை வருது, வார்த்தையை கிடைச்ச உடனே அடுத்த நாளே உங்களுக்கு என்ன வந்துடாது, ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடாது. நீங்க என்ன பண்ணணும்? என்ன பொறுமை? பொறுமை வேற. அப்போ அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுங்க? பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். ஆமென். அப்படி விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றணுமா? அப்ப நீங்க சிலர் பார்க்கணும், சில நபர்களை பார்க்கணும். ஒருவேளை உங்க கண்ணு முன்னால உங்க சபையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது வேதத்துல வாழ்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தான் அவங்க எப்படி வாழ்க்கையில, எனக்கு வந்த போராட்டம் அவங்களுக்கு வந்துச்சே, அவங்க எப்படி அதை ஜெயிச்சாங்க, அந்த இடத்துக்கு எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியும்? பார்த்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்படி அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்குது. அப்போ ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு நபரை மாத்திரம், நான் உங்களுக்கு நேரம் ஆகிப்போச்சு, நான் டைம் ஆனதுனால, ஒரு மனுஷனுக்கு கேட்குற கெப்பாசிட்டி வந்து 30 நிமிஷம் தானே சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கெப்பாக்குட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்க. ஆமாம், கெப்பாக்குட்டி அதிகமாக இருக்கிறவங்க அலையிலே சொல்லுங்கள். ஆமாம், சின்ன வயசாக இருக்கும்போது யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் 2 சொப்பனத்தை கொடுத்தார். என்ன சொப்பனம்? கோதுமை வயலில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அறுத்து கட்டுக்கட்டாக வச்சா யோசேப்பு வச்சிருக்கிற கட்டுக்கு முன்னால் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன் வச்சிருக்கிற கட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுது? வணங்குற மாதிரி ஒரு கனவு. அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 12 வந்து என்ன பண்ணுது? வணங்குற மாதிரி ஒரு கனவு வருது. சரி, இப்போ கனவு வந்தோடனே இதெல்லாம் நடந்துருச்சு அவர் வாழ்க்கையில்? சொல்லுங்க, நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல தானே. ஆனால் நடக்கலைன்னு எங்கேயாவது அவர் வருத்தப்பட்டாரா? சொல்லுங்க, நடக்கலைன்னு வருத்தப்பட்டாரா? போய் அழுதாரா? செவத்தில் முட்டிக்கிட்டாரா? குறை சொன்னாரா? ஆண்டவரை புலம்புனாரா? வேதனைப்பட்டாரா? சொல்லுங்க. இல்லை. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, வசனம் அவரை புடமிட்டது. இருப்பு சங்கிலினால் அவருடைய கால்கள் என்னப்பட்டதான்? கட்டப்பட்டு வசனத்தினால் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் புடமிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் திரும்ப திரும்ப யோசேப்போட வசனத்தின் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்யா, ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா எப்போ கேட்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு வந்தா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதுங்கிறத விட ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத எப்படி கேட்கறதுன்னு உங்களை அதுக்கு நேரம் திருப்புகிறதா இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பிரசங்க கேட்டாலும் சரி, அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டி பார்க்குறாரு, நம்ம டியூட்டி பார்ப்போம். அப்படி இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன கேட்கணும்? அவர் சத்தத்தை கேளுங்க. வசனம் உங்களை உருவாக்குவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பைபிளை படிங்க. பைபிளை படிக்கும்போது கர்த்தர் சத்தியமாக அவங்க கூட என்ன பண்ணுவாருங்க? பேசுவார். உட்காந்து கையை உயர்த்தி என்ன பண்ணுங்க? உட்காந்தோ நடந்தோ நின்னோ கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க? ஏசப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குதே,
இவ்வளோ போராட்டம் இருக்குதேப்பா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையேப்பா, என் பலத்தினால முடியாதுப்பா, நானும் இவ்வளோ நாள் என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் ஓடிட்டேன்ப்பா, இனிமேல் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் உங்ககிட்ட வைக்கிறேன்ப்பா, நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு வழியை திறங்கப்பா, ஏதாவது ஒரு வாசலை திறங்கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டு அவரை ஆராதிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எடுத்து உடனேலாம் கர்த்தர் உங்கள் கூட பேச மாட்டார். அந்த கர்த்தர் சத்தம் கேட்குறதுங்கிறதெல்லாம் என்னமோ ஒரு ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட எஜமானன் பேசுகிற மாதிரி இல்லை. ஆமாம், நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு டீப் லவ்வில் உருவாகக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் தினம் இப்படி உங்களை ஒப்பு கொடுக்க சரணடைய நீங்கள் அவர் பாதத்தில் தஞ்சமாய் உட்கார்ந்திருக்க கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். பேசுறதுக்கு முன்னால், அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு அற்புதமான அதிசயமான வாசல்களை திறந்து கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென் சொல்லலாமா? இது என்னுடைய வாழ்க்கையில் இதை நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேங்க, ஏராளம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். ஆமாம், இப்போ இதுக்கு முன்னால் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சிலரை கொண்டு வர்றாரு, மறுபடியும் அவங்க என்ன செய்யறதில்ல, நம்ம சபைக்கு வர்றதில்லை, நிலைக்கல. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்கள இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு நன்மை உண்டாகும்படி அவங்கள இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாருங்க, கொண்டு வந்திருக்கிறார். சரசம்மான்னு ஒரு அம்மா வந்தாங்கங்க, கார்த்தி சரசம்மான்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு முடிவெடுத்துட்டேன், இந்த வீட்டை டமாலிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், சர்ச்சை மேலே போட்டு வீட்டை கீழே கட்டிடணும்னு முடிவு பண்ணி இடிச்சுப்பிட்டு லோன் சேங்ஷன் பண்ணுவான்னு பார்த்தா லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டான். எஸ்பிஐக்கு போனால் அவன் லோனே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போது பாருங்களேன், ஆண்டுடைய இப்போ எங்கே போக முடியும்? ஏதாவது தாத்தா கால பாட்டங்காலத்துலேருந்து பணம் வந்துருந்தால் அதை எடுத்து போட்டு செலவு பண்ணலாம். ஒன்றுக்கும் வழி இல்லை, ஒரு பைசாவுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரை வீட்டை இடிச்சு விட்டேன், நான் வாடகை கூட குடியிருந்துக்குவேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ சர்ச்சை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சர்ச்சை நடத்துறதுக்கு இடம் இல்லை, பணம் கொடுத்தா சர்ச்சை கட்டுறேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு வாடகைக்கு இருந்துட்டு போய்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே இவ்வளோதான், நான் அவ்வளோதான் டீலிங்கெல்லாம் அவர்கிட்டலாம் போய் மல்லு கட்டுற வேலையெல்லாம் கிடையாது, நான் விசுவாசிக்கிறேன் அவரை. ஆமாம், திடீர்னு ஒரு நாள் சரசம்மா அங்கே தொண்டிக்கட்டில் குடியிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா கையில் 3 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறேன், யார்கிட்ட கொடுக்கறதுக்கும் எனக்கு என்னமா இருக்குது. ஆனால் அந்த அம்மா கந்து வட்டிக்காரம்மா, அந்த அம்மா பேர் என்னங்க, கந்து வட்டி. 1 ரூபா 2 ரூபா வட்டிக்கெல்லாம் பணம் யாருக்கும் கொடுக்காது. நீங்கள் போய் இன்னமும் தொண்டிக்கட்டில் போய் பிசிஎம் டாக்டர் இருக்கிறாருல்ல, அவர் வீட்டுக்கிட்ட போய் நின்று கந்துக்கார சரசம்மா அப்படின்னு கேளுங்க, நேராக கொண்டு அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ ஃபேமஸ்ன்னு பாருங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, ஐயா எங்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, 3 லட்ச ரூபாய் இருக்குது, யாருக்கிட்ட கொடுக்குறதுக்கு எனக்கு என்னவா இருக்குது, இவ்வளோ நாளாக கொடுத்து கந்து வட்டி வாங்கிட்டு இருந்த அம்மாளுக்கு இப்போ பணம் கொடுத்து வாங்கறதுக்கு இந்த பயம் யார் உண்டு பண்ணுனா, கர்த்தர் உண்டு பண்ணினார். ஏன்னா அந்த பணம் எங்கே வரணும், இங்கே வரணும். அதனால் தயவு செஞ்சு நான் வேணுங்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்களே வச்சுருங்க ஐயா. ஆமாம் அம்மா, திடீர்னு கேட்டால் என்னால் நான் 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லிடுறேன் ஐயா. பாருங்க எப்படிலாம் வாசலை திறக்கிறாரு பாருங்க ஆண்டவர். வாங்கிட்டு வந்தேன், வேலையை ஆரம்பித்தேன், ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாக்கிட்டையும் பணத்தை என்ன பண்ணுறேன், கேட்க செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அவன் சபையை விட்டும் போயிட்டாங்க, வேறு சபைக்கு போயிட்டாங்க. திடீர்னு அந்த பையன் செத்து போயிட்டான். இப்போ கையில் என்ன, அந்த அம்மா செத்து போனால் அடக்க ஆராதனைக்கு இப்போ யாரை நம்பி இருக்கணும்? திடீர்னு கேட்க மாட்டேன்னு சொன்னாம்மா. ஆனால் அந்த அம்மா வாழ்க்கையில் என்ன ஆகிடுச்சு வச்சுங்க, திடீர்னு ஒரு பணம்
தேவை வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செட்டில் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறேன்னு யோசித்தேன். திடீர்னு அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. என்னங்க? திடீர்னு சாவு வருது, திடீர்னு பண தேவை வருது, திடீர்னு பணம் வருது. பணத்தை நேராக எடுத்து கொண்டு போய் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வச்சு, பாருங்கள் இவ்வளோ பணத்தை எனக்கு கொடுத்தாங்கங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் பையன் செத்து போன உடனே நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன் சார். வேறு சபைக்கு போயிட்டேன்னு உடனே கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் சார். மவராசனாக இருங்க சார். நீ என்னை வாழ்த்துனதெல்லாம் முக்கியம் இல்லை, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற விதம், ஆமாம், ஒவ்வொன்றையும் அழகாக நேர்த்தியாக நடத்துவாருங்க. ஆமாம், எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் அவன் கண்ணை கர்த்தர் திறப்பாருங்க. ஆமாம், இந்த லோனை சாங்ஷன் பண்ணது ஈரோடு HDFC பேங்கில் இருக்கக்கூடியவங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளூ பிரிண்ட் வந்து மேலே பெரிய ஹால் மாதிரி போட்டுட்டேன். அப்படி போட்டால் ஹோம் லோனு கொடுக்க மாட்டேன். இது ஹோமா? இது என்ன? கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி. இது வீடுனா கீழே கிச்சன் இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும், டாய்லெட் இதெல்லாம் எல்லாமே இருக்கணும், அப்போ தான் வீடு. அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், சார் நீங்கள் கீழே வீடு கட்டுறீங்க, மேலே கல்யாண மண்டபம் கட்டுவீங்களாட்டு இருக்குது, ஹால் மாதிரி கட்டுறீங்க, அதுக்கு நாங்கள் ஹோம் லோனை என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டேன் சார். அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் சார். அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா என்ன ஆகும், கட்ட முடியாது, அதுவே தடுமாற்றம். என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. அப்போது எனக்கு இந்த லோனை ஜாயின் பண்ணணுன்னு சொன்னார். சார் அவன் வந்து சாதாரண போனால் பேசக்கூட மாட்டான், காசு கேட்பான் பேசுறதுக்கு. அவன் வந்து கல்லூரி மங்கன் சார். அவன் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், ஹோம் லோன்லலாம் சேங்ஷன் பண்ண மாட்டான் சார். பாதி லோனு ஹோம் லோனு, பாதி லோனு ஆமாம் இது வந்து கமர்ஷியல் லோன் மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்ட்டான். நான் ஜெபம் பண்ணிவிட்டு நேராக அவனுக்கே ஃபோன் அடித்தேன், அவன் நம்பர் வாங்கி. சார் இந்த மாதிரி என் பேர் திருப்பதி வெங்கடாஜலபதி, இப்போ தான் நான் தாமஸ் சேக்காப்பாக மாறி இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இப்படி சுகம் கொடுத்துருக்கிறாரு, இந்த ஹால் இன்ன பர்பஸ்க்காக தான் என்ன செய்கிறேன் நான் கட்டுறேன், இதில் எனக்கு கமர்ஷியல் இல்லை, இது சர்வீஸு சார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வந்து சுற்றி பற்றி எல்லாத்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, நீங்கள் விசாரிங்க. நான் மேலே தறியும் போட போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இங்கே என்ன நடக்க போகுது, ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி, இது ஒரு ஆன்மீக பணி சார். உங்களுக்கு மனசில் திருப்தி இருந்தால் எனக்கு சேங்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க சார் அப்படின்னு. சார் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என்னமோ சேங்ஷன் பண்ணணும்னு. யார்? கல்லூரி மங்க. இன்னும் இருக்கிறார் இந்த பேங்கில் உட்காந்து, அப்படியே இப்படிதான் உட்காந்துருப்பார். ஆமாம், ஐஸ்வர்யா கூட போய் அவங்கள சந்திச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். சொட்டத்தலையாக இருப்பான். ஆமாவா? இந்த சொட்டை இல்லை, அது வேற இன்னும் மோசமான சொட்டை, வழுக்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கம்மா, அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிச்சு? அதாவது என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க? அதுதாங்க புரியல. ஆசீர்வாதம் எல்லாம் வாக்கு தத்தமாக இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் பேசுனதுனுடைய சுருக்கம் என்னென்னா, ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். பத்திரம் தேடுற மாதிரி, முப்பாட்டன் சொத்தை போய் தேடுற மாதிரி நீங்கள் பைபிளை தேனும் என்ன பண்ணணும், இதிலிருந்து தான் கடவுள் உங்கள் கூட பேசுவார். இதிலிருந்து உங்கள் கூட பேசுகிறதை நீங்கள் என்ன பண்ணணும், உணரணும். பேசணும் உடனே அந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க, எழுதி வச்சுக்குங்க. தினம் இந்த வசனத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்குது, இருக்குதுன்னே சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்கு. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலும். ஒருவேளை இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு இருப்பீங்க, நான் உங்களை நான் குறை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இந்த நிலை மாறணும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் கடன் வாங்கினா நானும் கடன்காரனாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த வாழ்க்கை என்ன பண்ணணும், மாறணும். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், வேதம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்குது, நீயோ கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு நான் வரப்போறேன், உமக்கு நன்றி. எப்படி? வட்டி கூட கட்ட முடியல,
ஆனால் நம்ம எப்படி சந்தோஷமாக சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எதை விசுவாசிக்கிறீங்க? வட்டி கட்ட முடியாது இருக்கிற நிலையை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை நீ கடன் வாங்காது இருப்பாய்ங்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா பார்ட்டும் பலவீனம். நடந்தா மூச்சு வாங்குது, உட்கார்ந்தா மூச்சு வாங்குது, எந்திரிச்சா எந்திரிக்க முடியல. என்ன சொல்லணும்? அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள்னு வசனம் சொல்லுது. நான் அதைத்தான் நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் அதைத்தான் நம்புறேன். ஆமென், அல்லேலூயா. இல்லை ஹார்ட்டுக்கு புள்ள இருக்குது, அப்படி இருக்குதான், லங்ஸுக்குள்ள அப்படி இருக்குதான், தோல் எதையும் நம்பாத. வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளால சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம், நான் ஒருத்தருடைய பேட்டி கிடைச்சேன். முதல்ல அந்த பேட்டி பார்க்கறதுக்கு முன்னால் அவரை தப்பாக நினச்சேன். நான் பேத்தி இல்லை பேட்டி, பேத்தி போய் பார்த்துட்டு பாராட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், என்ன பாட்டு பாடினாரு? என்னது, என்ன ஸ்தோத்திரம் போடு சர்க்கரையே போயிருன்னு ஒரு பாட்டு பாடுது. என்ன பாட்டு பாப்பா? கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது. பாட்டை கேட்டால் எப்படி தெரியுது? கிண்டலாக தெரியுது. இதெல்லாம் விமர்சனமெல்லாம் வந்துருச்சு. நானும் அப்படி தான் கிறுக்கு பையனாட்டு பாடிருக்கிறேன். பாட்டு ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு விவஸ்தை இல்லை. அப்போ நானும் சௌந்தர்யாகிட்ட என்ன செஞ்சுருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். நான் அப்படி அப்புறம் அவருடைய பேட்டியை பார்த்தா தான் தெரியுது அவருக்கு ஜன்னி வருமா, எப்போ வரும் என்ன வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு கீழே விழுந்து விசுக்கு 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 விசுக்குன்னு இழுக்கும். ஆமாம், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வியாதி அவர் சரீரத்தை விட்டு போகலை. அப்போது ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாட்சியை. ஒரு முறை கட்டிலேருந்து கீழே என்ன செஞ்சிட்டாரு, விழுந்து இழுன்னு இழுக்குது. பக்கத்தில் பெரிய கல், முகம் என்ன பண்ணுது, அந்த கல்லுலையே இடிக்குது, நச்சு நச்சு நச்சுன்னு இடித்து எல்லாம் செதஞ்சு போச்சு. அப்புறம் ஜன்னியெல்லாம் நின்று கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நின்னதுக்கு பிறகு எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் எப்படி இருக்குது, முகமெல்லாம் காயம். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுகுறாரு, ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த என்னை என்ன பண்ணினீங்க, உங்கள் பிள்ளையா மாற்றிட்டீங்க. இப்படி நான் இந்த வியாதியோட நான் வாழணுமா, இருக்கணுமா, இருக்கிறத விட நான் என்ன பண்ணுறது, செத்து போயிடுறதே. நான் மேலே ஆண்டவரே நான் சாக நினச்சேன். அப்போ பைபிள் படிக்கும்போது அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அந்த வசனம் என்ன பண்ணுதுங்க, மின்னல் மாதிரி அவருக்குள்ள பாயுது. அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம், நான் அவருடைய தழும்புகளால சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன்னு 3 வருஷத்துக்கு மேலே சொன்னாராம். எத்தனை வருஷத்துக்கு மேலே? அதுக்கு பின்னால் அந்த வியாதி அவர் உடம்புல இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம 4 தடவை சொல்லி பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல. இல்லைங்க, நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, விடக்கூடாது. வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். என்னெல்லாம் உங்களால் பாசிட்டிவாக வேத வசனத்தை சொல்ல முடியுமோ என்ன பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நான் சொல்கிறது பஞ்சு மெத்தியில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நான் சொல்லலை. போராடி போராடி ஒன்றொன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம சுதந்திரித்து மேலே போயிட்டுருக்கிற வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?